இந்த காசால பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் ஒரு 7 பேர்த்தை இஸ்ரேல் ராணுவம் கொண்டுட்டாங்க. இது போதாதுன்னு நெத்தனியாவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே அல்ஜீரான்னு ஒரு நியூஸ் சேனல் இருந்திருக்கு, அதை ஒரு டெரர் சேனல், இதை இனிமேல் இஸ்ரேல் இருந்தே பேன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தாய்வான நிலநடுக்கமும் சரி சுனாமியும் சரி போட்டு பொழந்துக்கிட்ட தயாராக இருக்கு. பெருவோட பிரசிடென்ட் ரோலக்ஸ் வாட்ச் கட்டின ஒரே காரணத்துக்காக மிகப்பெரிய ஸ்கேண்டலில் அவங்க மாட்டியிருக்காங்க. வாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஆர்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூடவே பில் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ராணுவம் வான்வழியாக அட்டாக் பண்ணதுனால ஒரு 7 வாலண்டியர்ஸ் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குறது, அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லாரியிலேருந்து ஒரு 100 டன் உணவை வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் வான்வழியாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட நோக்கமாக என்னன்னு பார்க்கப்படுதுன்னா, இவங்க உணவையும் கொடுக்கக்கூடாது, இவங்களையும் கொல்லுங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தை நம்மளுக்கு இன்டெரக்டாக தெரியுது. இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பிரிட்டன், போலாந்து, யூஎஸ் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க தான். இதுக்காக அந்த இஸ்ரேலோட பிரதமர் நெத்தனியாகு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒன்றும் இன்டென்ஷன்லாம் அவங்கள கொல்லப்பா, ஏதோ போரில் தவறுதல் நடக்கிறது தான், அதுக்காக என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட பிரதமர் நெத்தனியாகே கால் பண்ணி, ஏப்பா எங்கள் நாட்டு சிட்டிசன் நீ கொண்டிருக்க, இதுக்கு வேறு நீ காரணம் வேறு சொல்லிருக்கேன்னு அசிங்கசியமாக திட்டினதான் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, யூஎஸோட பிரசிடென்ட் ஜோ பைடன் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலுக்கு இவங்களை கொல்லணும்னு எந்த நோக்கமுமே கிடையாதுங்கிற மாதிரி இவர் தரப்பலன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த வாலண்டியர்ஸுக்கு ஏதாச்சும் பாதுகாப்பு தாங்கப்பாங்கன்னு சொல்கிறாரு. யூஎஸோட ஃபாரின் மினிஸ்டர் ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வாலண்டியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஹீரோஸ். ஏன்னா வந்து இது ஒரு போர்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்களே வாலண்டியராக போய் அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு போனவங்க, அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச பாதுகாப்பு தாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் தரப்பலன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அல் ஜசீரான்ட்டு ஒரு பாப்புலரான ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா இருக்குது. இந்த சேனலில் நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நெத்தனியாகு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெரர் சேனலுங்கிற மாதிரி இவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு காரணத்துக்காக அல் ஜசீராவோட சேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே இஸ்ரேல் காசா விட்டு வெளியேறாங்க. இதுக்கு என்ன காரணம் பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அல் ஜசீராவோட கரஸ்பாண்டன்ட் செரென் அபு அக்லின் இவரை வந்து டார்கெட் பண்ணி இஸ்ரேல் ராணுவம் கொண்டிருக்கு. ஆனால் இதை இஸ்ரேல்கிட்ட கேட்டால் இது ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்த விஷயம்பா, இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தட்டு விட்டாங்க. இந்த இஸ்ரேல் காசா போஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அல் ஜசீராங்கிற மீடியா வந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட கேமராமேனை இவங்க டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல் ஜசீராவோட கரஸ்பாண்டன்ட் சொல்லப்படுற வால்டா அவரும் இதில் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காரு. இது போதாதுன்னு இவரோட ஒய்ஃபு, குழந்தை, பேரை எல்லாத்தையுமே இஸ்ரேல் ராணுவம் கொண்டிருக்காங்க. இதை பற்றி இஸ்ரேல்கிட்ட கேட்டதுக்கு இவங்க தீவிரவாத கும்பலோட தொடர்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மலுப்பலான பதிலை இவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொன்று மெயினாக இந்த மீடியா பார்த்திங்கன்னா முழுக்க இவங்க காசாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு பாலஸ்தீன் குரூப்பை சேர்ந்த மீடியாவாக இருக்காங்க, இவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, அந்த ஒரு காரணத்துக்காகவும் இவங்களை இந்த மீடியாவை இஸ்ரேலை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாய்வானில் எர்த்குவேக்கால மிகப்பெரிய சேதம் நடந்துருக்குங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 7.4 ரிக்டர் அளவுகோலில் எர்த்குவேக் பதிவாயிருக்கு. இந்த ரீசன்னால ஜப்பானில் ஹோங்சி ஐலாண்டில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எர்த்குவேக் பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அதுவும் 7.2 ரிக்டர் அளவுகோல் தான். ஆனால் இப்போ வந்திருக்கிறது 7.4. இது வரைக்கும் இந்த எர்த்குவேக்கால 4 பேர் இறந்துருக்காங்க, 26 பில்டிங் கொலாப்ஸ் ஆகிருக்கு, 50க்கு மேற்பட்டவங்க இன்ஜூர் ஆகிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 7.2 ரிக்டர் அளவுகோலில் இருக்கிற இந்த எர்த்குவேக் பார்த்திங்கன்னா 1999 வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 2500 பேர் இறந்துருக்காங்க, 1300 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது இப்போதைக்கு வந்த தகவல். ஆனால் இதோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க இருக்கும். யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ரெக்டர் அளவுகோலில் 7.4 ரெக்டர் தான் காமிக்குது, ஆனால் உங்களோட தாய்வானில் பார்த்தீங்கன்னா 7.2ங்கிற மாதிரி காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான அளவுகோலாக இருக்குன்ட்டு சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க சொல்ல முடியும். அடுத்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு 3 மீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய சுனாமி வரப்போகுது, அதனால எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிருங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஜப்பானில் 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான சுனாமி வந்திருக்குங்க. அது கிட்டத்தட்ட 7.7 ரெக்டர் அளவுகோலில் பதிவாயிருக்கு எர்த்குவேக். ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எர்த்குவேக் தான் வந்திருக்கு. இதனால மிகப்பெரிய உயிரிழப்பும் சேதமும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால ஜப்பான்ல இருந்து போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஜப்பானுக்கு போகிற ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி பறந்து ஜப்பானுக்கு போயிட்டு இருக்கிற
ஃப்ளைட்ஸையும் பார்த்தீங்கன்னா வேற கண்ட்ரிஸ் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ வரைக்கும் சீனா பக்கம்லாம் எந்த சுனாமியும் வரலைங்க, எர்த்துக்கோக்கும் வரல. அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, சேஃப்டியாகவும் இருக்காங்க. அதே பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா சுனாமி எச்சரிக்கை விட்டுட்டாங்க. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சைடுமே இந்தியா சைடுமே மிகப்பெரிய சுனாமி எதிர்பார்க்கலாம்னு எனக்கு இன்னும் தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கண்ட்ரி இதில் அடி வாங்கியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாச்சும் சுனாமி வருதான்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி பாபா அவங்கவே இந்த 2024 நிறைய சுனாமிகள் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இது நடந்துருமோன்னு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்கு. அடுத்து பெருவோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் ஸ்கேண்டல்னு ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காங்க. இவங்க தாங்க பெருவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா டீனா பொலர்டி. இவங்க ஒரு 12.5 லட்சத்துக்கு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் கட்டியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 46 லட்சத்துக்கு அந்த ரோலக்ஸ் வாட்சோட பிரேஸ்லெட்ஸ் மட்டும் நிறைய வச்சிருந்திருக்காங்க. சரி, இது போதாதுன்னு இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 2.5 கோடி கேஷ் வச்சிருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து சோர்ஸே கிடையாதுங்க. ரோலக்ஸ் எப்படி வாங்கினதுக்கும் கணக்கு இல்லை, அக்கௌண்ட்டில் எப்படி பணம் வந்திருக்கு அதுக்குமே கணக்கு இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக இவங்க பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. ஒரு ரோலக்ஸ் வாட்ச் கட்டினதுக்காக பிடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இவங்க சம்பளமே 2.5 லட்சம் தான். ஒரு 12.5 லட்சத்துக்கு வாட்ச் மட்டும் கட்டினா எப்படி விடுவாங்க? அது மட்டும் இல்லாமல் 2.5 கோடிக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருந்தா எப்படி விடுவாங்க? ஸோ நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டை வாரண்ட் வாங்கிட்டு போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்படிப்பட்ட இவங்க எப்படி இவங்க மாட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெருவில் ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இவங்களை வீடியோ எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு 12 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் உள்ள நிறைய ரோலக்ஸ் வாட்சஸ் இவங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை நிறைய இவங்க நெட்டில் விட்ட உடனே இவங்களை அலேக்கா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க, ஒரு வாட்ச்னால கூட ரைடு வர வாய்ப்பு இருக்கு. அதனால் பெரிய பெரிய வாட்சாக போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. இன்னொன்று, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 500,000க்கே ரோலக்ஸ்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி வாட்சை வாங்கி போட்டுட்டு கெத்தாக சுற்றி இருந்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. இவங்க அப்படி பண்ணியிருந்தா கூட ஈஸியாக தப்பிச்சிருப்பாங்கன்னு தோணுது. சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.